ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து கண்டங்கத்திரின்னு சொல்லுவாங்க. இது வந்து கரெக்டாக பதமான காய், பிஞ்சு. இது சமைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து பழம். இது வந்து விதை போடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். முந்தானேத்து ஒரு ஊருக்கு போனேன், ஒருத்தர் வெல்டர் ஒர்க்குக்கு பார்க்கறதுக்கு. குடிகாடு. அங்கே வந்து அவங்கள பார்க்க முடில. அப்போ வந்து வழியில் இந்த காய் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு வந்தேன். இது வந்து இது கண்டங்கத்திரின்றதால கண்டம்னாலே நுரையீரல்னு சொல்லுவாங்க. மார்பகண்டம் சொல்லுவாங்க இல்லையா? இதை வந்து கொரோனா அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு நாளைக்கு நான் 200 கிராம் காய் வந்து கருவாட்டு குழம்பு. இது கருவாட்டு குழம்பு மட்டும்தான் வைக்கலாம், வேறு எந்த குழம்பும் வைக்க முடியாது. கருவாட்டு குழம்பே வச்சாலும் இது ரொம்ப பயங்கரமாக கசக்கும் இந்த காய். ஆனால் சாப்பிட்ணும் தான், அந்த புளிப்பை கொஞ்சம் கூட சேர்த்தோம்னா சாப்பிட்லாம். ஆனால் இதை சாப்பிட்டோம்னா ஆஸ்மா, நுரையீரலில் இருக்கிற சளி பிரச்சனை, நுரையீரலை வந்து சுத்தமாக பலப்படுத்தி நல்ல ஒரு ஆக்சிஜனை உட்கொள்ள வைக்கிறத இது ஒரு மருந்து, சிறந்த மருந்து. கொரோனா நோயை வந்து எதிர்கொள்ளக்கூடிய, நுரையீரலுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்துங்க. இது வந்து கிடச்சிதுன்னா இது ஒரு செடி, இந்த மாதிரி பழத்தை கொண்டாந்து ஒரே ஒரு விதை எடுத்து போட்டு ஒரு செடி வச்சுக்கிட்டு ஒரு மாதத்துல ஒரு நாள் இந்த குழம்பு வச்சு சாப்பிடுங்க. உடலுக்கு ரொம்ப நல்லது. ஆஸ்துமா வராது, சளி பிடிக்காது மழை நாளையில். ஆனால் ரொம்ப சூடு, வெய்ய நாளையில் இந்த காய் சாப்பிட்றத தவிர்த்துக்கணுங்க. ஏன்னா கண்டங்கத்திரி பார்த்துக்கிட்டிங்களா, கத்திரிக்காய் மாதிரியே தான் இருக்கும், ஒரே முள்ளாக இருக்கும். இந்த இடமெல்லாம் புள்ளி வட்டமெல்லாம் முள்ளாக இருக்கும்ப்பா, அதான் இது.